எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கும். அந்த விநாயகர் பெருமான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா கிரகபதி அப்படின்னு பேர். கிரகம் அப்படின்னா வீடு. கிரகத்தில் இருக்கக்கூடியவர் யார் வீட்லையும் விநாயகருடைய படமோ விநாயகருடைய சிலையோ இல்லாத இருக்கார். அப்பேற்பட்டவர் மகாதேவர். அதனாலதான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்றோம். விக்னங்கள், விக்னம்னா தடைகளை நீக்கக்கூடியவர் விக்னராஜர். அதனாலதான் கணங்களுக்கெல்லாம் அதிபதி மகாகணபதி. தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர், தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மகாகணபதி ரொம்ப விசேடமான இந்த விநாயகர் சதுர்த்தி முதலிலே நம்ம ஆலயத்துல விசேடமா பண்றோம். இந்த விநாயகர் சதுர்த்தியானது விநாயகர் பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். வீடுகள் எல்லாம் எல்லோரும் அவசியம் பண்ணணும், ஆலயத்தில் அவசியம் யாகங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதுதான் பஞ்சபூதம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு இந்த பஞ்சபூதத்துல இன்றைய தினம் நிலத்திற்கு பூஜை பண்ணக்கூடிய நாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த நிலம்னா என்ன அப்படின்னு கேட்டா மண். ஏன் நம்ம மண்ணுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நமக்கெல்லாம் காக்கக்கூடியது. அந்த பஞ்சபூதத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, தப்பா பயன்படுத்தினா அது என்ன ஆகும்னா இயற்கை சீற்றம். அந்த இயற்கை சீற்றத்தை யாராலும் தடுக்க முடியும். ஒரு கோயில் விநாயகர் பெருமான வச்சுட்டா அதுவே கலந்து அது பூ விளந்துட்டு. அப்ப வளர்ச்சி அடைவதற்கான ஆதாரம் மண். மண் இல்லாம எதுவுமே வளர்ச்சி அடையாது. அப்ப அதனால என்னத்தை பூஜை பண்ண சொல்றாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு கேட்டா விநாயகர் பூஜை பண்ண சொல்றாங்க. அப்ப மண்ணை பிடிச்சி விநாயகர் பூஜை பண்ணும் பொழுது விநாயகர் பெருமான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் தராராம். அப்பேற்பட்ட மகாகணபதியை பற்றி நிறைய சொல்லலாம், அதுக்கு நிறைய அவகாசம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையாலே இந்த விநாயகர் சதுர்த்தி பஞ்சபூதங்களிலே மண்ணுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாள். எல்லோரும் அவரவர்கள் வீட்டில் அந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு வழிபாடு செய்து விநாயகருடைய பேர் அருளை பெற்று எல்லாரும் உத்தியோகங்கள், விவசாயங்கள் எல்லோரும் தழைத்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிதான் நம்ம ஆலயத்துல 15 நாட்களுக்கு முன்னதாகவே மூலமந்திர ஜபமாலாம் செய்துட்டு கிட்டத்தட்ட 10,000 முறை மூலமந்திர ஜபங்கள் செய்யப்பட்டு இப்பொழுது 1000 முறை ஹோமங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா பூர்ணாவதி தீபாராதனை செய்யப்பட்டு காரிய சித்தி விநாயகருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் முடிந்தவுடன் கலச புறப்பாடு, கலசம் சுத்தி ஆலயம் சுத்தி விசேடமான முறையிலே கலசாபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்தவுடன் திருசதி அர்ச்சனை, எல்லோருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படும். ஆலய ஒவ்வொரு பெரும் விசேஷங்கள் நமது ஆலயத்தில் நடைபெறும். பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போது எல்லோரும் சேர்ந்து செய்யும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு முறை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பலன். இப்ப நான் மட்டுமே ஒரு முறை சொல்லும் போது ஒரு முறை வரும், எல்லோரும் சேர்த்து சொல்லும் போது பல முறை வரும். அப்ப அந்த மந்திரங்களுடைய சக்தி இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும். அதனாலே மகாகணபதி பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லக்கூடிய நேரம் இருக்கு, அப்புறமா சொல்றேன். அப்பேற்பட்ட மகாகணபதிக்கு எல்லோரும் வீட்டில் நாளைக்கு மண்ணால பிடிச்ச விநாயகர் வச்சு பூஜை செய்யணும். அதே போன்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கெல்லாம் விசேட ஆராதனைகள் பண்ணணும். அதனாலதான் சுவாமிக்கு மந்திர சாநித்தியமா இருக்கணும். உலகம் இந்த கிராமம் செழிக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு ஆலயம், சிவாலயம் இருக்கணும். அப்பதான் கிராமம் செழிப்பா இருக்கும். அந்த சிவாலயத்துல நித்தியப்படி பூஜைகள், ஹோமங்கள்லாம் எல்லோரும் பூஜைகள்லாம் செய்யும் பொழுது சுவாமி சந்தோஷப்படுவார், ஊர் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட ஊர் மக்கள் எல்லோரும் பின்பற்று இருக்கணும். பிரார்த்தனை செய்து இப்பொழுது மகா பூர்ணாவதி செய்ய போறோம். எல்லாரும் பிரார்த்தனை. ओम पूर्णाहुति समान्योते सर्वं वै पूर्णाहुति सर्वमेवाप्नोति अधोगिरं वै पूर्णाहुति अस्यामेव प्रतिष्ठते ओम ह्रीं 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 गणो गणपते वरदं
भवस्य पूर्वाहतर्मघात ओम भो स्वाहा ओम भुव स्वाहा ओम शुभ स्वाहा भूर्भुवः स्वाहा आदपात्रं पूर्वतोदिघात प्रयत्नं प्राणानं परिदेशनं विधेयं रक्षाः